எல்லாருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த ஒரு பட்டாசு தொழிற்சாலை வெடித்ததினால் 23 அப்பாவி பணியாளர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது விபத்தா அல்லது கொலைக்கு சமமான குற்றமா என்பதை தீர்மானிப்பது அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்த பணியாளருடைய செயல்பாட்டை பொறுத்து நாம் தீர்மானிக்க முடியாது. அந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளருடைய செயல்பாட்டை பொறுத்து நாம் தீர்மானிக்கலாம். உதாரணமாக, தொழிற்சாலை சட்டத்தில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி அந்த ஓனர் அந்த தொழிற்சாலையை கட்டமைத்துள்ளாரா? ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு, அங்கே பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளருக்கு பாதுகாப்பை அவர் வலுப்படுத்தியுள்ளாரா? ஃபயர் சேஃப்டி அந்த தொழிற்சாலையில் காணப்படுகிறதா? சட்டத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே அங்கே வேதிப்பொருட்கள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை பொறுத்து தான் இது விபத்தா அல்லது கொலைக்கு சமமான குற்றமா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். ஒரு ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓனர் அந்த தொழிலாளருக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த பாதுகாப்பை கொடுக்கணும். ஒரு ஃபயர் சேஃப்டி அந்த கம்பெனியில் கொடுக்கணும். சட்டத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளோதான் இருக்கணும். அந்த தொழிற்சாலையில் மருந்து அப்படின்னா அவ்வளோதான் வச்சுக்கணும். அதுக்கு மீறி அவங்க செயல்பட்டா அது விபத்தாய் கருதப்படாது. அது எப்படி கருதப்படும்னா கொலைக்கு சமமான ஒரு குற்றமாக கருதப்பட்டு அந்த தொழிற்சாலையுடைய ஓனர் சட்டத்தால் தண்டிக்கப்படுவார். தொழிற்சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டுட்டு உடனே ஓனர் தலைமறைவாக ஆயிட்டாருன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போடலாம். ஜாமீனில் விடாத ஒரு குற்றம் மாதிரி அதை கொண்டு போகலாம். இந்த தப்பி ஓடிட்டார் அப்படிங்கிறத நீதிமன்றம் சீரியஸா எடுக்கும். இந்த ஓனருடைய அலட்சியத்தினால்தான் இந்த சம்பவம் நடந்தது என்று நீதிமன்றம் உறுதியாக நம்பியது என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை தண்டனையை வழங்க முடியும். நம்முடைய கம்பெனியில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்கன்னா நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறோமோ அதே போல் அவங்களுக்கு ஒரு சேஃபை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஆனால் இதை விட்டு லாப நோக்கத்தோடு தொழிலாளர்களை மறந்து நீங்கள் செயல்படுவீர்களானால் இப்படிப்பட்ட ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அது கொலைக்கு சமமான ஒரு குற்றமாக கருதப்பட்டு நீங்கள் சட்டத்தால் தண்டிக்கப்படுவீர்கள். சட்டத்தில் என்ன கூறியிருக்கிறதோ அதை உங்கள் கம்பெனியிலே அமல்படுத்தி அந்த விதிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தி வாருங்கள். இல்லை என்றால் ஒரு எதிர்பாராத உங்களுடைய அலட்சிய போக்கினால் எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டால் அது விபத்தாக கருதப்படாமல் அது கொலை குற்றத்துக்கு சமமாக கருதப்பட்டு நீங்கள் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு விடுவீர்கள். அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தொழிலாளருக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இதுதான் கடைசி இழப்பாக தொழிலாளருக்கு இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு என்னுடைய வீடியோவை முடிக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.